அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். அலைபேசி மூலம் சீமானுக்கு அறிவுரை கூறிய நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் இது குறித்த முழுமையாக இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அப்போது இந்த தேர்தல் பிரச்சாரம் அப்படின்றது ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். 19ஆம் தேதி தேர்தல் அப்படின்ற காரணத்தினால எல்லா கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ரொம்பவே கடுமையாக ஈடுபட்டு மக்களை எப்படியாவது தன் பக்கம் ஈர்க்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அன்புமணி ராமதாஸுடைய மகள்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே அன்புமணி ராமதாஸுக்கு வாக்கு சேகரிக்கணும் அப்படின்ற முயற்சியில் கூலி தொழிலாளர்களிடம் நேரடியாகவே பார்த்தீங்கன்னா சென்று ஓட்டு சேகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும், அதற்கு பிறகு மக்களோடு மக்களாக இணைந்து ஓட்டு சேகரிக்கணும் அப்படின்னு நிறைய வேலைகளை பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸுடைய மகளே இறங்கி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் திமுக கட்சிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்களாக அழைச்சு அவங்களுக்கு நிறைய பணத்தை கொடுத்து அமைச்சர்களுக்கு வலு சேர்க்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே பொருளாதார பின்னணி இல்லாமல் இருக்க ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொன்னாலே அதற்கு ஒரு பெரிய விளம்பரம் அப்படின்னாலே அது சீமான் அவர்கள் மட்டும்தான் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. ஆனால் ஆரம்ப காலத்தில் இருந்ததற்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா, கடந்த காலங்களில் நாம் தமிழ் கட்சி அப்படின்னு சொன்னாலே வெறும் சீமானுடைய முகம் தான் அனைவருக்குமே ஞாபகம் வரும் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நிர்வாகிகளும் மக்களை தன் பக்கம் ஈர்த்து அவங்களுடைய பேச்சு திறமையினாலையும் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இவங்களாகவே என்னென்ன தேவைகள் அப்படின்னு கேட்டு பூர்த்தி பண்ண காரணம் தான் தற்போது நிர்வாகிகளுக்கும் அதிக அளவில் ஆளுமை இருக்கு. சீமானுக்கு அடுத்தபடியாக இடுமனம் கார்த்தி, காளியம்மாள், ஃபாத்திமா, ஹுமாயூன், ஜெகதீசன் இது போன்ற நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியின் முக்கிய தூண்களாகவே காணப்படுறாங்க. அவங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை நாம் தமிழ் கட்சிக்கு எப்படி வலு சேர்க்க வைக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு இவங்க பண்ணக்கூடிய அரசியல் அப்படின்றது உண்மையிலேயே என்னதான் இவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாலும் மக்களை எப்படி கவரணும் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இப்படி நாலா பக்கமும் ரொம்ப கடுமையான நெருக்கடிகளில் போயிட்டு இருக்கும்போது சீமான் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் அலைபேசி மூலம் அழைச்சி ஒரு மிகப்பெரிய அறிவுரையை சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இப்போ எப்படி கட்சியுடைய சின்னத்தை பறிச்சு உங்களை ரொம்பவே சிக்கலுக்குள்ளாகினாங்களோ அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பண்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க அப்படின்னும், இந்த முறை நீங்க 1 கோடி வாக்கு அந்த மாதிரி வாங்கி இந்த 3வது கட்சி அப்படின்ற அந்தஸ்திலேயே இருந்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த நெருக்கடிகள் இன்னும் பயங்கரமாக இருக்கும், எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு ஆயுதமாக இருங்க அப்படின்னும், என்னுடைய பதவியும் பொறுப்பும் இருக்கிற வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் தேசியத்திற்கு என்னுடைய ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னும், இந்த மாதிரி ஆதரவு எதுவுமே இல்லைன்னாலும் களத்தில் நின்று போராடுற உங்களுடைய துடிப்பான எண்ணத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு சீமானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அறிவுரையாக நீதியரசர் கொடுத்திருக்காரு. இந்த விஷயம் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் மூலம் நமக்கு கிடைச்சிருக்கூடிய தகவலாக இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.